சீமான் அப்படிங்கிற இந்த ஒரு நபர் மட்டும் அநாகரிகமானவர், ரொம்ப மோசமானவர், தரமட்டமா இறங்கி பேசக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கி மற்றவங்க சாமானியனா வந்தவர் தான். அவர் ஒன்றும் பாலிஷ்டா வந்தவர்லாம் கிடையாது. என்ன உங்களை போல என்ன போல தரமட்டத்துலேருந்து வந்தவர் தான். அப்படித்தான் இருப்பார். என்ன பண்ண போறீங்க? அப்படிதான் இருப்பார். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை. கருணாநிதியோட முழு பக்க அறிக்கை, உடன்பிறப்பே உளுத்தம்பிறப்பேன்னு வரக்கூடிய அறிக்கையை, அந்த முழு அறிக்கையை இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கலாநிதி மாறன் என்ன சொல்லுவாங்க, யோ அந்த ஆள் எழுது என்ன வேணா எழுதுவாப்பில், அதெல்லாம் முழுக்க முழுக்க படிச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு. அதனால என்ன பண்ணுவாங்க, சுருக்கி அது என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் படிச்சிருவாங்க. ஓ நீ முழுக்க அறிக்கையை படிக்க மாட்டியா அப்படின்னு ஃபோன் பண்ணி காலையில் 6 மணிக்கு அந்த ஃபோன் பண்ணி வண்டே திட்டுவாங்க. மொத்த குடும்பத்தையும் தேர் எழுதி தெருவில் விடுவாங்க கருணாநிதி. சரியா? இப்போ இதை பதிவு பண்ணி வெளியிட முடியாதா? ஏன் ஸ்டாலின் கெட்ட வார்த்தையை பேசுறது கிடையாதா? கருணாநிதி குடும்பத்தில் இன்னும் சொல்ல வேண்டும்னா ஸ்டாலின் குடும்பத்தில் குடிக்காதவனே கிடையாது. எவன் எந்தெந்த பப்பில் போய் விழுந்து கிடப்பான்றதை என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். சரியா? ரேடியோ ரூம்லேருந்து ஆரம்பித்து எவன் போய் விழுந்து கிடந்திருக்கான் அப்படின்றத எல்லாம் சொல்ல, சபரீசன்லேருந்து எங்கெங்கே போய் குடிச்சு வந்திருக்கான்றதை என்னால் சொல்ல முடியும். ஆனா இதைதான் திமுக அல்லது வந்து திமுகவால் ஏவி விடப்பட்டவர்கள் வந்து முழு நேரமா அதான் ஸ்டாலின் சொன்னாரு, இதான்டா திமுக, இதான் திமுக அப்படின்ட்டு. இதான் திமுகவுக்கு இதுதான் தெரியும். இவர்களால் நேரடியாக நேர்முக அரசியல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த அரசியலை இவர்களால் எந்த காலத்திலும் செய்ய முடியும். இந்த ஒளிநாடாவை பதிவு செய்து வெளியிடுவது, அந்த ஒளிநாடாவை பதிவு செய்து வெளியிடுவது, இதைத்தான் இவர்கள் காலங்காலமாக செய்து முடியும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மரியாதைக்குரிய நண்பர் கிஷோர் கே சுவாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நேற்று வந்த அந்த செய்தி அடிப்படையில சில கேள்விகள் அவர்கிட்ட கேட்டு சில வரலாற்று தரவுகளையும், இது என்ன நடக்கும், அடுத்து எங்க போய் முடியும் அப்படிங்கிற கேள்விகளையும் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். வணக்கம் நண்பர். நேற்று நீங்களும் செய்தியில பார்த்து நீங்க கூட ஒரு பதிவு கூட போட்டிருந்தீங்க. அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதி சீமான் அவர்களுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. நீங்க ஆஜராகிறது வந்து விலக்கு அளிக்க முடியாது, நீங்க கண்டிப்பா வந்து ஆஜராகி தான் தரணும். 4 தடவை நீதிமன்ற படிக்கட்டில் ஏறி இறங்கினா தான் அவருக்கு வந்து ஒரு நிதானம் வரும். ஏன்னா வந்து அவர் பேச்சு வந்து மற்றவர்களை வெறுப்பேற்றும் வகையில், மற்றவங்களை கோபப்படுத்தும் வகையில் இருக்குது. இப்படியே அவர் பண்ணிட்டு இருக்கிறாருன்ற மாதிரி நீதிபதி அவர்கள் சொல்லியிருந்தாரு. விக்கிரவாண்டியில் சீமான் அவர்கள் பேசிய ராஜீவ்காந்தி அவர்கள் பற்றி. அதாவது நீதிமன்றம் வந்து ஒருத்தரை அழைப்பது அப்படின்றது சட்ட பரிபாலனம், நீதி பரிபாலனத்துக்கு தான் இருக்குமே தவிர ஒருத்தரை வந்து பழி வாங்கணுன்றதுக்காகவோ, ஒருத்தரை வந்து நீ 4 வாட்டி ஏறி இறங்கப்போ தான் அவனுக்கு புத்தி வரும் அப்படின்றதுக்காகவோ கிடையாது. இதை வந்து ஒரு நீதியரசர் ஒரு கருத்தாக தெரிவிச்சிருக்கலாம். பட் அது வந்து உத்தரவில் வந்து இடம்பெறாது. அதனால் அதை இங்கே வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு நீதிமன்றம் அப்படின்றதுல இருக்கக்கூடிய நீதி பரிபாலனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, இப்போ சீமானுக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கின்ற அவதூறு வழக்குகள், இல்லை அவர் நிறைய இடங்கள்ல அவர் பேசியிருக்காரு அப்படின்னு போடப்படுகின்ற வழக்குகள், இதோடைய நோக்கம் என்ன? 200க்கு மேல இருக்கானா? இதோடைய நோக்கம் என்ன, இவைகளுடைய நோக்கம் என்ன அப்படின்றத நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கனாக்க, இவரை நீதிமன்ற படிக்கட்டுக்களை ஏறி இறக்க வேண்டும் அப்படின்றதான். இப்போ நீதிமன்ற படிக்கட்டுக்களை ஏறி இறங்குவது அப்படின்றதே ஒரு தண்டனையாக இன்றைக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, நீங்கள் வெறும் அந்த வாய்தா அப்படின்ற பேரில் இவங்க ஒவ்வொரு நாளும் வந்து ஏறி இறக்க வைக்கிறது. இப்போ எனக்கு தெரிந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்திலே பார்த்தீங்கன்னா சீமானுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு 13 ஆண்டுகளுக்கு முன்னர் போடப்பட்ட வழக்குலாம் இன்னும் நிலுவையில் இருக்குது. அதில் சாட்சியமாக சொல்ல வந்தவங்க இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50% பேர் இறந்து போயிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா, சாட்சிகளாக இருந்தவங்க. நம்ம உமானந்தன் இருக்காங்க இல்லையா, அவங்க போட்ட வழக்கே இன்னும் நிலுவையில் இருக்கு. சீமானுக்கு எதிராக 2010-11 வாக்குல சீமான் பேசியதற்கு எதிராக போடப்பட்ட வழக்கு, தொடுத்த வழக்குல அது இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. சரி, ரைட். அப்போ நம்முடைய கேள்வி, நீதிமன்றங்கள்ல இந்த மாதிரி நீதி பரிபாலனங்கள் அப்படின்ற பேர்ல இழுத்தடிக்கக்கூடிய வழக்குகள் அதுவே ஒரு தண்டனையாக இருக்கின்றன. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு எதிராக இதே மாதிரி தான் வழக்குகள் போட்டாங்க. மாநிலம் முழுவதும் வழக்குகள் போடப்பட்டது. அந்த ஆட்சி காலத்தில் மாநிலம் முழுவதும் வழக்குகள் போடப்பட்டு அந்த வழக்குகள் பார்த்தீங்கன்னா அவர் ஊரா போய் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. திமுகவும் போட்டது. கருணாநிதி ஆட்சியில் இருந்த பொழுதும் விஜயகாந்துக்கு எதிராக வழக்குகள் போடப்பட்டது. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுதும் வழக்குகள் போடப்பட்டது. இவையெல்லாம் வந்து ஏகப்பட்ட வழக்குகள் இருந்த சூழலில் உச்சநீதிமன்றத்துக்கு போனபோது உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை சொன்னது. மக்களால் தேர்வு செய்யப்பட்டு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்துக்கு குறைந்தபட்ச சகிப்புத்தன்மை கூட இருக்காதா? அந்த சகிப்புத்தன்மையை கூட நீங்கள் வளர்த்துக்க மாட்டீங்களா? தொட்டதுக்கெல்லாம் இப்படி தான் அவதூறு வழக்கு போடுவீங்களா அப்படின்ற கேள்வியை
முன்வைத்து நிராகரித்து இந்த நிறைய இதை வந்து தள்ளி வச்சாங்க. நிறைய அவதூறு வழக்கில் தள்ளி வச்சாங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இங்க இவர்கள் அவதூறுகளை வந்து ஆளும் கட்சி இப்ப திமுகவே எடுத்துக்கோங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசாத அவதூறுகளா? மேடைக்கு மேடை, அதுவும் தலைமை கழக பேச்சாளர் அப்படின்னு அறியப்படக்கூடியவர், அவங்களுடைய பயிற்சி பட்டறைகள். ஆமா, அதுல நடுவராக உட்கார்ந்து பயிற்சி எல்லாம் கொடுப்பாரு. பயிற்சி யார் எப்படி பேசணும்னு கொடுக்குறாரு அப்படின்னா, இளைஞர்களுக்கு இதுதான் நீங்க வந்து ரோல் மாடலா வைக்க போறீங்களா? இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள்லாம் நீங்க வச்சுக்கிட்டு உங்களுடைய முதலமைச்சரே, இன்னும் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவரே மிக ஆபாசமாக பேசிய வரலாறுலாம் இருக்கு. எதிர்கட்சி வரிசை இருக்கும்போது எப்படிலாம் பேசினாங்க அப்படின்ற வரலாறுலாம் இருக்கு. இன்ஸ்பெக்டர் ராஜா என்ன பேசினாரு, அப்பொழுது முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தாயாரை பற்றி என்ன பேசினார் அப்படின்ற வரலாறுலாம் இருக்கு. இதையெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு நீங்க தொடர்ந்து சீமான் தான் ஏதோ அநாகரிகமாக பேசக்கூடிய ஒரே நபர் என்பது போல நீங்க கட்டமைக்கிறீங்க. இன்னொன்று என்னன்னா, சீமானுடைய மிகப்பெரிய பலம் அல்லது அவருடைய பலவீனமாக பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர் எளிதில் நீங்க அணுகக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். யார் வேணாலும் கைபேசியில் தொடர்பு கொண்டு அவரிடம் அணுகலாம் அப்படின்றதை நீங்க பலவீனமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அதை நீங்க பதிவு செய்து, அந்த குரல் பதிவு செய்து அதை நீங்க உடனே எடுத்து வெளியிடுறீங்க. நீங்க இதே மாதிரி நான் கேட்கிறேன், இப்ப திமுக இருக்கக்கூடிய நபர்களால குறைந்தபட்சம் உதவாநிதிட்ட நீங்க இது மாதிரி தொடர்பு கொள்ள முடியுமா? எம்எல்ஏக்கள் பேச முடியுமா? பரோட்டா சூரி பேசுவாப்ல. ஆமா, நடிகைகள் பேசலாம், உதவாநிதியிடம் உடனே தொடர்பு கொள்ளலாம். ஆனால் எம்எல்ஏக்கள் தொடர்பு கொள்ள முடியாது, அமைச்சர்கள் தொடர்பு கொள்ள முடியாது. இப்படியான ஒரு சூழல் தான் இருக்கு. ஸ்டாலின் பேசிய ஒரு ஒளிநடாவை நீ வெளியிட முடியுமா? ஸ்டாலின் யாரும் பேசுறது இல்லையா? ஸ்டாலின் மொபைல் இல்லையா? ஏன் இதே உதவாநிதி சொல்றாரு, நாங்க எல்லாரும் சேர்ந்து படம் பார்க்க போனோம், இது ஒரு திரைப்படம், குடும்பத்தோட பார்க்க போனோம், அந்த படத்துல வருமா போனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியான லவ் டுடே இல்ல நாங்கெல்லாம் பார்த்தோம். உடனே எங்க அம்மா சொன்னாங்க, நம்ம எல்லாரும் அப்படி போனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நாங்களும் எங்க அப்பாவும் நானும் தெரிச்சிட்டோம் அப்படின்னு. உன் குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய பண்பு அது, சரியா? அதனால நீங்க அதை கொடுக்க மாட்டீங்க, அது வேற விஷயம். ஆனா என் கேள்வி என்னன்னா, அப்ப நீங்க எல்லாம் மொபைல் யூஸ் பண்றீங்க தானே, நீங்க மொபைல்ல பேசுறீங்க தானே, இதை எவனாவது பதிவு செய்து வெளியிடுவானா? வெளியிட்டுருவேன், அடுத்த நாள் காலையில வாக்கிங் போக முடியாது, தாக்கத்தின் ஏற்பட்டதுதான் அவனுக்கு ஏற்படும். அப்படின்றதுனால சொல்லாம இருக்கா, சீமான் ஜனநாயகவாதி என்பதனால் இதையெல்லாம் அனுமதிக்கிறார். யார் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம், யார் வேணாலும் பேசலாம். பேசும்பொழுது ஒரு நாளைக்கு 150 கால் வருது. நீங்க என்ன சொல்வீங்க? கோவம் வருமா வராது? கெட்ட வார்த்தையிலே திட்டுவீங்களா மாட்டீங்களா? நான் ஒரு சாதாரண ஆளு, எனக்கே ஒரு 4 தடவை அழைப்பு வந்து 5வது அழைப்பு வந்தா சோர்வா தான் இருக்கு, ரொம்ப கஷ்டமா சொல்வீங்களே. போன விடங்கர்னதி அப்படின்னு சொல்வீங்களா மாட்டீங்களா? நான் என்னுடைய ஸ்டைல்ல வேற, நான் என்னோட ஸ்டைல்ல கெட்ட வார்த்தையில சொல்லுவேன், போன விடங்கர்நதி அப்படின்னு நான் சொல்லுவேன். சரியா? சொல்லுவேன்ல. அப்போ இதை வந்து உடனே எடுத்து போட்டு எப்படி பாருங்கள் சீமான் கெட்ட வார்த்தையில் பேசுகிறார். ஏண்டா இயல்பா வருதுதானே அது? சீமான் என்ன தேவதூதன், நான் மேல இருந்து குதிச்சுட்டு சூப்பர் மேனா? அவரும் ஒன்ன மாதிரி என்ன மாதிரி மனுஷன் தானே, அவருக்கும் அதுதானே வரும். இல்ல, அவரை மட்டும் இந்த ஒரு நபர் சீமான் அப்படிங்கிற இந்த ஒரு நபர் மட்டும் அநாகரிகமானவர், ரொம்ப மோசமானவர், தரமட்டமா இறங்கி பேசக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கி மத்தவங்க சாமானியனா வந்தவர் தான். அவர் ஒன்றும் பாலிஷ்டா வந்தவர்லாம் கிடையாது. என்ன உங்களை போல என்ன போல தரமட்டத்துல இருந்து வந்தவர் தான். அப்படித்தான் இருப்பார். என்ன பண்ண போறீங்க? அப்படிதான் இருப்பார். என்ன பண்ணுவார்? பாலிஷ்டாலாம் பேச மாட்டார் அவரு. பூசி மொழிகெல்லாம் பேச தெரியாது அவருக்கு. இந்த ஊர் பக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி பேசுவாங்க, கிராமத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி பேசுவாங்க, அப்படி எளிமையா அப்படி இருக்கக்கூடிய அந்த நடையில தான் அவர் பேசுவார். நானே அவர்கிட்ட பேசியிருக்கேங்க, புரியுதுங்க. ஆனா நான் பேசும்பொழுது எங்கிட்டே அவர் அப்படித்தான் பேசுவார். சரியா? ஒரு ஒரு என்ன சொல்றது, ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி பேசுவாங்க, கிராம பக்கத்துல உட்காந்து பேசும்போது எப்படி பேசிப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்களா இருக்கிறவங்க, அப்படித்தாங்க அவர் பேசுவாரு. அதனால அவருக்கு வந்து உன் மேல பாசம் இல்லைன்னு அர்த்தமா? உன்னை நேசிக்கலன்னு அர்த்தமா? இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு நபரா தான் அவர் இருக்காரு. டிஃபேம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அதை வச்சுதானே நடக்குது. அவருடைய மொழி, அவர் பயன்படுத்தக்கூடிய சொற்கள். கருணாநிதி என்னென்ன மொழியில பேசியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? இந்த சன் டிவி காரங்க எத்தனை திட்டு வாங்கியிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு மோசமா திட்டு வாங்கியிருக்காங்க தெரியுமா? ஒண்ணும் இல்ல, கருணாநிதியோட முழு பக்க அறிக்கை, உடன்பிறப்பே ஒழுத்தம்பிறப்பேன்னு வரக்கூடிய அறிக்கையை, அந்த முழு அறிக்கையை
இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கலாநிதி மாறன் என்ன சொல்லுவாங்க, யோ அந்த ஆள் எழுது என்ன வேணா எழுதுவாப்ல, அதெல்லாம் முழுக்க முழுக்க படிச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு. அதனால என்ன பண்ணுவாங்க, சுருக்கி அது என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் படிச்சிருவாங்க. ஓ நீ முழுக்க வரிக்கையை படிக்க மாட்டியா அப்படின்னு ஃபோன் பண்ணி காலையில 6 மணிக்கு அந்த ஆள் ஃபோன் பண்ணி வண்டே திட்டுவாப்ல. மொத்த குடும்பத்தின் தேர் எடுத்து தெருவில் விடுவாப்ல கருணாநிதி. சரியா? இப்ப இதை பதிவு பண்ணி வெளியிட முடியாதா? ஏன் ஸ்டாலின் கெட்ட வார்த்தையை பேசுனது கிடையாதா? இந்த ஆடியோ கலாச்சாரம் ஒரு தடவை நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவங்க வந்து தூக்கி குப்பையில ஆமா, ராமானுஜம் கொண்டு போன போது தூக்கி வெளில போடு, இதெல்லாம் என்கிட்ட கொண்டு வராது, இதெல்லாம் வச்சு நம்ம அரசியல் பண்ணவே கூடாது. இன்னைக்கு ஒரு முக்கியமான நபருடைய ஒரு ஆடியோ. ஆமா, கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த 2 நபர்களுடைய ஆடியோ கான்வர்சேஷன். அதை வந்து அவங்க தூக்கி குப்பையில போடுங்க, இதெல்லாம் கொண்டு வந்து அரசியலாக்காதீங்க. ஆனா இதைதான் திமுக அல்லது வந்து திமுகவால் ஏவி விடப்பட்டவர்கள் வந்து முழு நேரமா அதான் ஸ்டாலின் சொன்னாரு, இதான்டா திமுக, இதான் திமுக அப்படின்ட்டு. இதான் திமுக, திமுகவுக்கு இதுதான் தெரியும். இவர்களால் நேரடியாக நேர்முக அரசியல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த அரசியலை இவர்களால் எந்த காலத்திலும் செய்ய முடியாது. இந்த ஒளிநாடாவை பதிவு செய்து வெளியிடுவது, அந்த ஒளிநாடாவை பதிவு செய்து வெளியிடுவது, இதைத்தான் இவர்கள் காலங்காலமாக செய்து கொண்டிருக்கிறார். தாவேக்காவுக்கே பாருங்க, இப்ப சமீபத்துல தொடர்ந்து ஆடியோ அப்படின்ற அந்த வலைக்குள்ள அவங்களும் போய் சிக்கியிருக்காங்க. எல்லாரையும் இதான் பண்ணுவாங்க அவங்க. இவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது, இவங்களுக்கு வேற எந்த அரசியலுமே இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு தெரிந்த அரசியல் எல்லாம் இதுதான். இவர்களால் நேரடி அரசியல் அப்படின்னு சொல்லி என்னுடைய சாதனைகள், என்னுடைய கட்சி கொள்கைகள், உங்களுடைய கட்சி கொள்கைகள், உங்களுடைய கட்சி சித்தாந்தம், இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பேசுவதற்கு திராணியற்றவர்கள். அதாவது வெறித்தனமான ஒரு டார்கெட். நான் ஒரு பர்சனலா நான் ஃபீல் பண்றேன், நீங்க அப்படி உணர்றீங்களான்னு தெரியல. ஒரு 2010, 11 அந்த காலகட்டங்கள்ல 11ல இருந்து ஒரு 15 வரைக்குமே விஜயகாந்த் அவர்களை குறிவைத்து செய்யப்பட்ட அந்த ஊடக தாக்குதல், அது மெயின் ஸ்ட்ரீம். அப்ப மெயின் ஸ்ட்ரீம் தான் மெயினா இருக்கு. வடிவேல வச்சு பண்ணாங்களேங்க. இப்ப 2011 தேர்தல் பொழுது வடிவேலை வைத்து இது ஸ்டாலின், கருணாநிதி, அழகிரி இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. மேடையிலேயே எவ்வளவு மோசமா பேசினாங்க வடிவேல் வைத்து இதே விஜயகாந்த். அதான் அந்த கேரக்டர் அசாசினேஷன், அந்த மனிதரை வந்து ஒரு மாதிரி ஏதோ ரொம்ப மக்களுக்கு தள்ளி இருக்கிற மாதிரி காட்டணும்ன்றதுக்காக ரொம்ப மோசமானவரும் சித்தரிக்கிறதுக்காக. அதுவும் என்ன, இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அதாவது கருணாநிதி குடும்பத்துல, இன்னும் சொல்ல வேண்டும்னா ஸ்டாலின் குடும்பத்துல குடிக்காதவனே கிடையாது. எவன் எந்தெந்த பப்ல போய் விழுந்து கிடப்பான்றதை என்னால பட்டியலிட்டு சொல்ல முடியும். சரியா? ரேடியோ ரூம்ல இருந்து ஆரம்பிச்சு எவன் போய் விழுந்து கிடந்திருக்கான் அப்படின்றத எல்லாம் சொல்ல, சபரீசன்ல இருந்து எங்கெங்க போய் குடிச்சு வந்திருக்கான்றதை என்னால சொல்ல முடியும். ஆனால் இங்க என்னன்னா, அதெல்லாம் நம்ம அரசியலாக பார்ப்பதில்லை. ஆனால் இவர்கள் அதைத்தான் அரசியலாக பார்க்கிறார்கள். இவர்கள் வந்து விஜயகாந்தை வந்து குடிகாரன் அப்படின்னு சொல்றது, சரியா, இப்படி ஒரு கட்டமைக்கிறது, இதையெல்லாம் ஏன் செய்தார்கள்? இவர்கள் பாத்தீங்கன்னாக்கா மொடா குடிகாரன்லாம் இவங்க குடும்பத்துல உட்காந்துருக்கான். ஏன் மூக்காமுத்து போய் உட்காந்துருலையா? 2001 எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க. டீனர்ல அப்பெல்லாம் பிரைவேட் பார் இருந்தது, பிரைவேட் டாஸ்மாக் கிடையாது, அப்பெல்லாம் பிரைவேட் வைன் ஷாப்பு. 2001 சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இறந்துட்டாரு. கடையெல்லாம் மூட சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து அவருக்கு இறுதி சடங்கு இது பண்ணணுன்ட்டு கடையெல்லாம் மூட சொல்லிட்டாங்க. எல்லா கடைகளும் மூட்டாங்க, இன்னும் வைன் ஷாப்பும் மூட்டாங்கன்னு. அதை எப்படா மூடுவீங்க அப்படின்னு வந்து வேட்டி கீட்டிலாம் அவுந்து போய் அந்தால வந்து ஒரே கலாட்டா பண்ணி, எங்க அந்த பழக்கடை அன்பழகனுடைய ஜூஸ் கடைக்கு பக்கத்துல அந்த வைன் அந்த அது பக்கத்துல இருந்த வைன் ஷாப்ல அவ்வளவு கலாட்டா பண்ணி கடைசியில ஒரு ரிக்ஷா வச்சு அனுப்பி வச்சாங்க. யார்? போலீஸ் வந்து 2 கான்ஸ்டபிள் வந்து ரிக்ஷா வச்சு அனுப்பி வச்சாங்க. அவரை பார்த்துக் கொள்வதற்காக ஒரு வேலைக்கார அம்மா ஒன்று இருந்தாங்க. யாரு? மூக்காமுத்து. அந்த அம்மா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு வைங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கூட வச்சுட்டு சம்திங். அப்புறம் அவங்க அனுப்பிச்சி வச்சாங்க. செல்வி ஜெயலலிதா நினைச்சிருந்தாலும் ஒரு கேமரால அதை பண்ணிருக்க முடியாதா? வேட்டியை வந்து பட்டாபட்டியோட ஏய்னு பேசுறது, கருணாநிதி மகன் எப்படி எல்லாம் பேசுகிறார்கள் பாருங்கள் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிருக்க முடியாதா? வெளியிட்டு இருக்க முடியாதா? அன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்காங்க, ஜெயா டிவி இல்லையா அவங்கள்ட்ட? இப்படியான ஒரு கேவலமான அரசியலை எல்லாம் அவர்கள் முன்னெடுப்பார்களா? எடுக்க மாட்டார்கள். இந்த புத்தி கருணாநிதிக்கு தான் வரும், இந்த புத்தி அந்த கருணாநிதி வகையறாக்கு தான் வரும். அந்த மாதிரியான அரசியலுக்குள்ள நாங்கள் நுழையவே மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு தேவை கிடையாது. அந்த மாதிரியான கேவலமான அரசியல் ஈடுபடக்கூடிய ஒரே கட்சினா திமுக மட்டும்தான், சாக்கடை கட்சி. அதனாலதான் இவர்களை சாக்கடைகள் அப்படின்னு நாங்க சொல்றோம். இல்ல அதான் இப்போ அது வந்து இவங்க அரசியல் ரீதியா செய்யக்கூடியது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப கைது, சீமான் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார், இந்த தேர்தல் முடியறதுக்காக தான் காத்திருந்தாங்க, இடைத்தேர்தல் முடியறதுக்காக தான் காத்திருந்தாங்க. அது முடிஞ்ச நிலையில எப்ப வேணா நடக்கலான்ற மாதிரி சொல்றாங்களே, உங்களுக்கு ஏதாச்சும் தகவல்? பண்ணுங்க, கைது பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ கைது செய்து ஒருவரை முடக்கி அதன் அடிப்படையில நீ தேர்தலை எதிர்கொள்ளலாம் நீ நினைச்சனா சத்தியமா அது நடக்க போறதில்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் இப்பவும் சொல்றேன், உங்களுடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறது,
நீங்கள் சீமானை எதிர்த்தாலும் சரி, யாரை எதிர்த்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, உங்களுடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறது. அதோடைய முடிவுரையை நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் 10 மாதங்கள் தான். இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு ஊழியர்கள் இருந்து ஆரம்பித்து எல்லாருமே உங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. சரியா? இன்றைக்கு வரக்கூடிய தகவல்களே, உங்களுடைய பெண் நிறுவனம் எடுத்த சர்வேயின் அடிப்படையிலேயே 23 திமுக எம்எல்ஏக்கள் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாதுன்ற அளவுக்கு வந்துருச்சு. இது வந்து இப்போதைக்கு எடுத்திருக்கின்ற முதற்கட்ட சர்வே. இது மீண்டும் வருவதற்குனா அவங்க போட்டிட்டாலும் ஜெயிக்க மாட்டாங்க. என்ன, இது முதற்கட்ட சர்வே. சரியா? இதுல இன்னும் மற்ற இதெல்லாம் எடுத்தீங்கன்னா நான் எழுதி தரேன் உங்களுக்கு. இன்னும் 80லேருந்து 90 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் உங்களுடைய முடிவுரையை நோக்கி எழுதி கொண்டிருக்கிறீர்கள். அதனால இது முடிவுக்கு வரப்போ எத்தனை நாளைக்கு நீங்க ஆட போறீங்க? உன் ஆட்டத்தை எத்தனை நாளைக்கு ஆடுறேன்னு பார்ப்போமே. இன்னும் 10 மாதம் தானே, அதுக்கு மேல இல்லை எல்லாமே இப்படியே இருக்குமா? காலச்சக்கரம் இப்படியே சொல்லிட்டு கொண்டு இப்படி இப்படி சுற்றி இப்படி திரும்பி வரும்ல, இப்படி கீழே இருக்கிறது திரும்பி மேலே போகும்ல. அப்போ நீ எங்கே இருக்கேன்னு பார்ப்போம். சீமான் அங்கேயே தான் இருப்பார். யார் ஆட்சிக்கு வந்தாலும், யார் ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் சீமான் அங்கேயே தான் இருப்பார். அதையே தான் பேசிக்கொண்டிருப்பார். நீ நேசித்தாலும், நேசிக்கவில்லை என்றால், நீ விரும்பினாலும், நீ விரும்பவில்லை என்றாலும் சீமான் அதே அரசியலைத்தான், அதையே தான் பேசிக்கொண்டிருப்பார். ஆனால் இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது ஒன்னிலை என்ன ஆகும்? உனக்கு சலாம் போடுறவன்லாம் நீ போடுவானா? போட மாட்டான். எழுதி வைத்துக்கொள். உறுதியா சொல்றீங்களா ஆட்சி மாற்றம் இருக்கும்? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பாக நடக்க போகிறது. அதில் எனக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நான் சொல்றேன், உறுதியா சொல்றேன், இந்த ஆட்சி முடிகிறது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.